ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன வேலை நடக்குதுன்னா, ரம்ஜானுக்கு முன்னாடி நாளே வந்து நாங்க வெளியில சாப்பாடு குடுப்போம். இந்த சாப்பாடு ஏழ்மையானவங்க, வறுமையானவங்க அந்த மாதிரியெல்லாம் நெனச்சு நாங்க குடுக்கல. நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துக்கள் அப்படி இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் எங்களுக்கு ரொம்பவுமே க்ளோஸு. அவங்க எப்பளுமே வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வந்து ரம்ஜானுக்கு கண்டிப்பா பிரியாணி வேணும் அந்த மாரி கேட்பாங்க. அதனால எங்க அப்பா வந்து எப்பவுமே எல்லா வருஷமும் குடுப்பாரு. அதனால வந்து இந்த வருஷமும் நாங்க குடுக்கலான்னு சொல்லி தான் எப்பொழுதுமே தீபாவளி வந்தா ஸ்வீட்ஸ் தருவாங்க. கிறிஸ்மஸ் வந்தா கேக் தருவாங்க. அவங்கலாம் எப்படி தராங்களோ, அந்த மாரி தான் நாங்க ரம்ஜான் வந்தா கண்டிப்பா பிரியாணி குடுப்போம். நாங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆள் தான் கூப்ட்டுருந்தோம். அவங்க வந்து அவ்ளோ நீட்டா செஞ்சிருந்தாங்க. ஆனாலுமே நாங்க நைட்டெல்லாம் தூங்கவே இல்ல. அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து குடுத்துட்டு, நாங்களும் அப்படியே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு, பேசிட்டு, அப்படியே அவங்க செஞ்சு முடியிற வரைக்கும் தூங்கவே இல்ல. மெயினா வந்துட்டு நாங்க தம் சோறுக்கு தான் வெயிட்டிங்கு. அது சாப்பிட்டா தான் மனசு திருப்தியாகும். கொஞ்சம் அரிசியா இருக்கும்ல, அதோட டேஸ்ட்டே வேற லெவல்ல இருக்கும். நாங்க எல்லாருமே இதுக்காக தான் வெயிட்டிங்கு. யாரெல்லாம் வந்து தம் சோறு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.